வணக்கம் நேயர்களே. இந்த அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் தங்களுக்கு வாக்குகளை வழங்கி ஆட்சிக்கு அனுப்பிய மக்களை ஏமாற்றுகிறது. தாங்கள் பொய் நாடகம் நடத்துகிறோம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொய் பேசித்தான் ஆட்சிக்கு வந்தோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சரை கொண்டு ஊடகவியலாளர் லசந்த படுகொலை தொடர்பாக சுருக்கமான விளக்கம் ஒன்றை தர வேண்டும். அந்த விசாரணை தொடர்பாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்பது தொடர்பாக விசாரணைகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இவர்கள் வெளிக்கொணர வேண்டும். இந்த விளக்கத்தை பாராளுமன்றத்தில் சொல்ல வேண்டும். இவ்வாறெல்லாம் சொல்லியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ஷ. பொலனறுவை மாவட்டத்தில் கிராமம் கிராமமாக என்கின்ற அவருடைய நிகழ்ச்சி திட்ட நிரலில் இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பு மேலும் சொன்ன விஷயம், ஜோசித ராஜபக்ஷ மற்றைய கைதுகளின் போது சட்டமாதிபர் திணைக்களம் சரியாக செயற்படுகிறது என்று அரசாங்கம் பாராட்டியிருந்தது. ஆனால் அவர்களுக்கு பிணை வழங்கிய போது யோசித ராஜபக்ஷவோடு பிரியதர்ஷன் ஐயாப்பாவும் அடங்குவார். அவர்களை அரசாங்கம் கைது செய்த போது, சட்டமாதிபர் திணைக்களம் கைது செய்த போது சரியாக செயற்படுகிறது என்று சொன்ன அரசாங்கம் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்ட பிறகு முரணாக விமர்சிக்கிறது சட்டமாதிபர் திணைக்களத்தை. இதுதான் அரசாங்கத்தினுடைய ஆட்சியா என்றவாறு நாமல் ராஜபக்ஷ கேள்விக்கணை ஒன்றை தொடுத்திருக்கின்றார். இந்த கிராமம் கிராமமாக என்கின்ற நிகழ்ச்சி நிரல் எதற்கானது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தோல்விகளை கண்டிருக்கிறது. மக்கள் தமக்கு வழங்கிய அதிகாரத்தை அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. இப்பொழுதும் பழைய முறையிலேயே ஆட்சி தொடர்கிறது என்றெல்லாம் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய இந்த நிகழ்ச்சி நிரல் அரசாங்கத்தை விமர்சிப்பதும் அவர்களுடைய குறைகளை அல்லது அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் சொன்ன விடயத்தை சரியாக செய்கிறார்களா இல்லையா என்பதை மக்களுக்கு சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த கிராமம் கிராமமாக என்கின்ற நிகழ்ச்சி நிரல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய எதிர்கால நலத்திட்டங்கள், கட்சியினுடைய எழுச்சி, மக்கள் மயப்படுத்தலில் பொதுஜன பெரமுனவை மீண்டும் ஒரு பிரபலியமானதாக கொண்டு வருதல், அதன் மூலமாக வாக்குகளை பெறுதல், அதிகாரத்தை கைப்பற்றல், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் சொன்ன விடயம்தான். ஆக நாமல் ராஜபக்ச சொன்னது போல ஊடகவியலாளர் லசந்த கொலை வழக்கு தொடர்பாக என்ன மாதிரி விசாரணைகள் இடம்பெறுகிறது, இதுவரையில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், விசாரணை எந்த அளவில் இருக்கிறது, இவைகள் விசாரணைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் சுருக்கமான விளக்கம் ஒன்றை நீதி அமைச்சர் ஊடாக பாராளுமன்றத்திலே சொல்ல வேண்டும். இதுதான் நாமல் ராஜபக்ச விடுத்த கோரிக்கையாக காணப்படுகிறது. எனவே அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் பொய் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக அரசு தரப்பில் என்ன பதில் சொல்லப்பட போகிறது, அவர் சொன்னது எல்லாம் உண்மைதானா என்ற விடயங்கள் எல்லாவற்றையும் அடுத்த செய்திகளூடாக நாங்கள் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் செய்திகளுடன் டியூப் தமிழில். வணக்கம்.